முதல் தயாரிப்பு படம் அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருக்குமே யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணும்னா, ஏன்னா இப்ப நான் ஒரு பெரிய பணத்தை கொடுக்க போறேன் சினிமாக்காக, இது சரியான நம்மளாம் யார்கிட்ட கேட்போம், நம்மளுடைய குடும்பத்துக்கிட்ட கேட்போம். ஆனா சாண்டோ சின்னப்பா தேவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருதமலை முருகன் கிட்ட சீட்டு எழுதி கேட்டிருக்காரா. முருகன் பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்த அப்புறம் தான் இவர் வந்து முதல்ல ஒரு படத்துக்கு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. அந்த படமும் நல்ல வெற்றியை கொடுத்திருக்கு. அதுக்கு அடுத்து அவருடைய தொழில்ல அவர் முருகரை கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதே இல்லையா. இந்த நிலையில் தான் அவர் வந்து அடுத்து ஒரு படம் தயாரிப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வராரு. பொதுவாவே சின்னப்பா தேவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா மயில் இருக்கும், ஆடு இருக்கும், காளை சண்டை இருக்கும், சிங்கம் இருக்கும். இந்த நிலையில தான் படத்துடைய படப்பிடிப்பை வந்து கோயம்புத்தூர்ல மருதமலை அடிவாரத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய பாம்பு தீண்டுவது போலையும் அந்த பாம்புக்கும் ஒரு மயிலுக்கும் சண்டை வர்றது போலையும் தான் இங்க காட்சி அமைக்கிறாங்க. இந்த படப்பிடிப்புக்காக ஒரு நஞ்சு இல்லாத பாம்பை கொண்டு வராங்க. ஒரு மயிலுக்கு பதிலா 4 மயில் எடுத்துட்டு வராங்க. அதாவது ஒரு மயில் வந்து செய்யல அப்படின்னா கூட அடுத்த மயில் வந்து அதை செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய டேக்ஸ் போது எந்த மயிலுமே வந்து அந்த பாம்பு கூட சண்டையே போடலையா. சின்னப்பா தேவருக்கு உடனே கோபம் வந்துடுது. உன்னுடைய மலை அடிவாரத்துல தானே நான் ஷூட் எடுக்கிறேன், இது என்னது இது இப்படின்னு முருகர்கிட்ட அவர் மறுபடியும் சண்டை போடுறாரு. கடைசி முறை இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் வைக்கிறாங்க. அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரா ரோல் ஆகுது, ஆக்ஷன் சொல்றாங்க. பாம்பு வந்து குழந்தையை நோக்கி போகும்பொழுது மலை மேல கோபுரத்துல இருந்த ஒரு மயில் வந்து அந்த பாம்பை தூக்கிட்டு போதும். இந்த நிகழ்ச்சியை வந்து அங்க இருக்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கும் அந்த படத்துல வந்து காட்சியாவே இருக்கு.